ஒரு வழியாக நம்ம வந்து பனை விதைகள் அப்போ இலுப்பை விதைகள்லாம் சேர்த்து மரமும் இலுப்பை மரத்தையும் வந்து நட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெகுலராக நம்ம இந்த 1 crore, அதாவது 1 கோடின்றது ரொம்ப பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ அதை வந்து சின்ன சின்னத வழிமுறையில் தான் நம்ம வந்து மரத்தை நட முடியும். ஸோ நட ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து மரம் வாங்கி தரத்துக்கும் விதை வாங்கி தரத்துக்கும் வெளில பேசுகிறேன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பேசுகிறேன்னு சொல்லி தன்னார்வலர்கள் அப்புறம் வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்களாம் முனைப்பட வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து அண்ணனுங்க ஒரு 2 பேர் 2 அண்ணனுங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேண்ணா. இது ஏதோ ஃப்ளாட் போட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒருத்தவங்களோட வீடு போல். வீடு ப்ளஸ் அப்படியே நிலம் செம்மையாக ரெடி பண்ணுறாங்கல்ல. ஒரு எமர்ஜென்சியாக கூட வெளில போக முடியாது. அது இங்கே வந்து வெளில போகிறதுக்கே டைம் ஆகும். ஒரு வழியே தான் நம்ம ஊருக்கு போகிற வழி. பட் இப்படி வந்து தான் ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கலாம். லேட்டாக வந்துட்டோம் அப்படி சுற்றிட்டு. ஸோ மக்களே வந்து இப்போ நாங்கள் வந்து எழுமேடு ஏரி பகுதியில் இருக்கோம். பண்ருட்டி வட்டத்துக்குட்பட்ட ஏரியில் இருக்கோம். ஸோ இதில் வந்து ஆகாய தாமரைகள்லாம் அதிகமாக இருக்குது. இதை நான் அரசியலாக்கப்பட விரும்பலை. வந்து ஏரியை தூர்வாரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை நீர் வந்து ரொம்ப சேமிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவோம் கூடிய விரைவில். மேலே மண்ணு செம கழிப்புடாப்பா அது. ஆமாண்ணா, ரொம்ப கழிப்பாக தான் இருக்குது. எப்படி நம்ம தோன்றதுல கை பிடுமுது. போதைங்க இழுப்பை மரம் அண்ணனோட நினைவாக அண்ணன் தான் வந்து எங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி வைப் கொடுத்தவர். ஸோ அவரோட சீரிய முயற்சியில தான் வந்து திரும்ப நான் வந்து என்னோட விதையை நடுறதுக்கும் விதையை சேமிக்கிறதுக்கும் மரம் நடுறதுக்கும் ஒரு முனைப்பு வந்துச்சு. ஒரு 6 மாத காலமா வந்து எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஸோ திரும்ப வந்து வர்றதுக்கு அண்ணன் காரணம். சொன்னாரு மியோ வாக்கிங் ஒரு முறை இருக்கான் மரம் நடும்போது. அதாவது எல்லா மரத்தையும் சேர்த்து ஒரே, அதாவது ஒரு 10 மரம் விதைகள் எல்லாம் ஒன்னா போட்டு வளர்த்தா பனை மரம் வர்றதுக்கு டைம் ஆகும். ஒரு 4 years ஆகும். வேப்ப மரம் வர்றதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும். இப்போ வேற மரங்கள்லாம் வந்து அதுக்கு டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். ஸோ மியாவாக்கி முறையில வந்து ஒட்டு மொத்தமா ஒரு 10 விதைகளை போட்டு, அதாவது போட்டு வளர்க்கும் போது என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுன்னு வளரும். அப்போ வந்து ஒரு 5 வருஷம் வளரக்கூடிய மரம் வந்து ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல வளர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த முறைப்படி தான் இப்போ வந்து இது கூட அத்தி, அப்புறம் வேப்ப மரம்,
இருக்கு பனங்கிழங்கு மட்டும் இருக்கு. வேணா போட்டு வச்சுட்டு பார்ப்போம். இப்ப நம்ம கிட்ட விதை இருக்குண்ணா, வளர்ந்ததே இருக்குண்ணா, அதை நடலாம்ல. இப்ப முளைப்பு வந்ததே இருக்கு. ஸோ இதெல்லாம் முளைப்பு வந்துச்சுண்ணா, இதெல்லாம் இது நட்டுருங்க. அது கண்டிப்பா வளரும். இது எவ்வளவு நாள் ஆகணும் வளர பனை மரம்? பணம் லேட் ஆகும்டா. பனையை பார்த்துட்டு சாவம் வச்சவன் தேனியை திண்டு சாவணும் பழமொழி சொல்லுவாங்க. பனையை வச்சும் பார்த்து சாக முடியாது, சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதான் அது காய்க்கு மரம் இருக்க மாட்டோம். பனை மரம் வந்து சிங்கிள்ஸ் மாதிரி நான் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். தென்னை மரம் வந்து கப்புள்ஸ் அப்படி சொல்லுங்க. எங்களுக்கு 2K கிட்ஸ்க்கு புரியுது சொல்லுங்க, 9K கிட்ஸ்க்கு. பனையை வச்சுட்டு பார்த்துட்டு சாவானாங்க. நம்ம வைக்கும் போதெல்லாம் அது காய்க்கு மரம் நம்ம பெருசாயிடும், வயசாயிடும், நமக்கு சாப்பிட முடியாது. கிடையாது. பட் இருக்கும்போது மழையை சேமிக்கும். ஆமா, நம்ம வச்சுட்டு போயிடுவோம். அது பின்னாடி ரொம்ப வருஷம் இருக்கும். போதும், அது மூடிவிட போறோம். வெயிலும் பண்ணணும், தண்ணி வேணும், வெயிலும் பண்ணும். செம்ம. இல்ல வெளியில வந்தா பனை விதைகள் வந்து நட்டுட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அது நல்லா வளர்ந்தா இன்னும் எங்களுக்கு இன்னும் உந்துதலா இருக்கும். மழை கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாசம் வரும்னு சொல்லியிருக்காரு. வேற இருந்தவன் பாரு வர்றா தலைவர் மலராசன் தலைமையில் அண்ணன் தான் வந்து ஒரு 1000 கண்ணுங்களை வழங்கணும் கூடிய விரைவில். விதைகளும் மரங்களும் நீங்க தான் வழங்கணும் வாங்கி. உங்களை போல வந்து இன்னும் சமூக செயற்பாட்டாளர்கள், தன்னார்வலர்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். மரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் நாட்டு மரங்கள். ஓகேண்ணா, கட் பண்றது இல்ல, அது பேசிக்கலாம். ஒன்றும் பேசலாம். நிக்க வச்சு எப்படி இருந்தாலும் எடுத்து தான் அனுப்புவோம். பணம் நோவு பணமரம் குடிகாரம் வச்சு கொண்டு பண்ணியாங்க. தமிழ்
ஆமாங்க. ஐயோ ஆயிருக்கும் அப்படிங்க இஷ்டம். இவ்வளவு கதை இருக்குப்பா. கச்சு அதுதான் இல்ல கேது வந்துடும். 75 கரைக்கு மாட்டாக்கிறோம் வந்துடும். வந்துடும்டா. கரை போடுறோம். அங்கே வந்துடுறா. அந்த உடம்பு போடுறதுக்கு 2 பாட்டி 2 கரை வந்துட்டாங்களா? எங்க 8 அங்கே பக்கத்துல இருக்காதா? அந்த போன கூட வணக்கம் மாமா. இந்த அங்கேயிரு மாமா வந்து 5 நிமிஷத்துல நீங்க ஓட்டுற போற வந்தே வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ண. இன்னும் பொண்ணு போயிட்டு 5 நிமிஷம் நம்ம போதுண்ணா. வைக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 500 கோட்டைக்கு இருக்கும். ஓகே இனிமே வேலை வருது. வாங்க போட்டு வா. போதும் போதும் கட் பண்ணுறது போதும். கொஞ்சம் போதியா வந்து தெரியாது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த கத்தி நான் அங்கே தான் என் கால் கிட்ட தான் பண்ணியது. சரி ஆமாண்ணா. வீடியோ ஆஃப் பண்ணுப்பா. வீடியோவா? சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நான் உங்கள் சமூக ஆர்வலர் மலைவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பை தசரதன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காப்ல. 2 மணிக்கா கால் பண்ணாரு. ஏரிக்கார ஓரமா வந்து இலுப்ப மரம், ஆலமரங்கள், பனை விதைகள், நாட்டு விதைகள், முக்கியம் பனை விதை வந்து நம்ம வந்து ஏரிக்கார ஓரமா நிறைய மரங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. மரங்கள் அழிஞ்சு போனது நிமித்தம் உள்ளரா இருக்கும். போறேன் இதை வந்து எனக்கு தொடங்கி வைங்கண்ணே, உங்களை மாதிரி சமூக ஆர்வலர் கூட வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாப்ல. இப்ப இளம் சமூக ஆர்வலர் வந்து ஒரு கீழ்கார்பட்டுல வந்து தசரதன் உருவாயிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாதிரி வந்து நிறைய வரணும் இளம் வாலிபர்கள் வந்து. நன்றி. பெஸ்ட் விஷஸ் டு சதீஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விதைகள் அவரு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே வந்து மரங்கள்லாம் நடலான்னு ஒரு முடிவு இருக்கும். பாக்குறவங்களும் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி மரத்தை நடலாம், என்னென்ன பண்ணலாம், இன்னும் புதுசா என்ன மரங்கள்லாம் இருக்கு, இன்னும் நாட்டு மரங்கள் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். 1 கோடின்றது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 1 கோடின்றது ரொம்ப ரொம்ப நட முடியுமான்னு கூட என்னால் தெரியல. ஸோ முடிச்சு காட்டுவோம்.